வெல்கம் டு எடியம் அகாடமி. நம்ம எடியம் அகாடமில யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட ஒவ்வொரு யூனிட்டா நம்ம என்ன சிலபஸ்ல இருக்கு, எந்த டாபிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி யூஜிசி நெட்ல எம்சிக்யூஸ்லாம் கேட்கறாங்க, அந்த யூனிட்ட மட்டும் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல நம்ம யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட்ல என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கு, எப்படி அந்த கான்செப்ட்ஸ்ல நம்ம படிக்கணும், அதை எப்படி எம்சிக்யூவா கேட்டா அப்ரோச் பண்ணணும், அது எல்லாமே இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிசர்ச் ஆப்டிட்யூட். இது நம்மளோட யூஜிசி நெட் பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 எல்லாருக்குமே காமன் தான். ரைட்டா? நீங்க யூஜிசி நெட் எழுதினாலும் சரி, டிஎன் செட் எழுதினாலும் நமக்கு பேப்பர் 1 காமன் தான். நமக்கு இதுல 10 யூனிட் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு யூனிட்டா எப்படி அதை படிக்கணும்ன்றது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இப்போ நம்ம யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் பார்க்கலாம். ஸோ இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம், நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பேப்பர் 1க்கு போட்டுட்டு இருக்கோம். கூடவே நம்ம பேப்பர் 1க்கு செல்ஃப் ஸ்டடி மோட்ல நம்ம கம்ப்ளீட் வீடியோ லெக்சர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வித் சிபிடி மோட் ப்ராக்டிஸோட ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம ஆப்ல இருக்கும். ஸோ நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணி இன் டெப்த் நான் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுக்கு கரெக்டான ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. கூடவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இப்ப எப்படி கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் அப்டேட் பண்றாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதுக்கு மேல டிலே பண்ணாம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் சைக்கிள், ஜூன் சைக்கிள்னு நமக்கு 2 சைக்கிள் எக்ஸாம்ஸ் வரும். ஸோ ஜூன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2 2த்துலயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 2ல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லாம் ஆப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். 3 ஹவர்ஸ் நமக்கு எக்ஸாம் இருக்கும். சிபிடி மோட்ல இருக்கும். ரைட்டா? ஸோ இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. ரைட்? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ யூனிட் 1 பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்க. இப்போ நம்ம யூனிட் 2 எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். ரைட்? ஸோ இது நம்ம சிலபஸ்ல இருக்கிறது. ஸோ ரிசர்ச்ச பத்தி நமக்கு கண்டிப்பா கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கு. இதுல இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணது எக்ஸ்பெரிமெண்டல், டிஸ்கிரிப்டிவ், ஹிஸ்டாரிக்கல், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். பட் இதையும் தாண்டி கொஞ்சம் ரிசர்ச் இருக்கு. நான் சொல்றேன் எங்கெங்க படிக்கணும். அடுத்தது ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தீசிஸ் அண்ட் ஆர்டிக்கல் ரைட்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச், அதுக்கப்புறம் ரிசர்ச் எத்திக்ஸ். இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கிறது. மேம் வெறும் சிலபஸ் மட்டும் படிச்சா போதுமா? கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு போனா போதுமா? கிடையவே கிடையாது. இதுதான் இங்க. ஸோ இது 50% தெரியுதுன்னா, இதையும் கூட கொஞ்சம் அப்டேட்டடா நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு. எங்கெல்லாம் இப்ப அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, இப்ப ரிசர்ச் இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச்ன்ற இந்த ஒரு வார்த்தை இங்க இருக்கு இல்லையா? இதுக்குள்ள நெறைய இருக்கு. ரைட்? இப்போ நெறைய ஐசிடி டூல்ஸ் நம்ம ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்றோம். அத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பிளேஜரிசம்னு ஒண்ணு சொல்லுவோம். அதுக்கு பிளேஜரிசம் டிடெக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. அதே மாரி இப்ப ஐசிடி, இப்ப ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரிலாம் இருக்கு. இப்ப பண்ற ரிசர்ச்சோட அந்த ப்ரொபோசல்ஸ் அதுல இருக்கும். அதெல்லாமே இருக்கு. அப்ப நெறைய ரிசர்ச் நமக்கு கிடைக்கும் சோர்ஸ். ஸோ அத பத்தின ஐசிடி டூல்ஸ். ஸோ ரிசர்ச் ரிலேட்டட் டூல்ஸ் நமக்கு எல்லாமே ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் அப்டேட்டட் நாலேட்ஜ் கண்டிப்பா தேவை. ஓகே. மத்தபடி ரிசர்ச் எத்திக்ஸ பொறுத்தவரைக்கும் எத்திக்ஸ்ங்கிறது காமன் தான். அது நமக்கு தெரிஞ்சா போதும். இன்னொன்னு இவ்ளோதான் இருக்காமன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இதுல கொஞ்சம். எதனா ஒரு ஷிப்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நமக்கு கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுது. ஏன் எங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்னா, இந்த இடத்துல குவான்டிடேட்டிவ் மெத்தட் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தடுக்கு நம்ம ரிசர்ச்னாலே என்ன? ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறத நம்ம நம்பர்ஸ்ல கரெக்ட் பண்றோமா? அது குவான்டிடேட்டிவ்க்குள்ள சேரும். அந்த சமயத்துல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு போவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். அங்க நம்ம கொஞ்சம் அப்டேட்டட். அப்டேட்டட் தெரியலனாலும், இதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. கூடவே எப்படி பண்ணணும்? அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் ஆவது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா எதுக்கு செட் ஆகுது? அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கறாங்க. மத்தபடி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ங்கிறது ஜெனரலா நமக்கு தெரியணும். ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் எந்த டைப் பண்ண போறோம்.
ரைட். ஸோ இது மட்டும் தான் இதுல நம்ம அப்டேட்டட் பண்ணிக்க வேண்டியது. ஆனா, ரிசர்ச்ச பத்தின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம இந்த 5 மார்க் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க் இது 3ன்னா நான் 3 கொஸ்டின்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுல நமக்கு ஒரு 6 மார்க்ஸ் வேணும். ஸோ பேப்பர் 1 அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. கான்செப்ட்டே புரிஞ்சு போனாலும், அங்க நெறைய ட்விஸ்டடா இருக்கும். லென்தியா இருக்கும் கொஸ்டின். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றது. ஏன்னா சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனா யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னே தெரியாது. இந்த மாதிரி நார்மல் கொஸ்டின்ஸும் நமக்கு வரும். ஓகேவா? இது நார்மலான ஒரு கொஸ்டின். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அ ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி தட். ஸோ இந்த மாதிரியும் வரும். இது. ஸோ இது நார்மல் கொஸ்டின்ல வருதா? இந்த மாரி அசர்ஷன் ரீசன்லயும் நமக்கு வரும். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டும் வரும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் நெறைய எதிர்பார்க்கலாம். மல்டிபிள் ஆப்ஷன். ரைட்டா? இன்னொன்னு மேட்ச் த ஃபாலோயிங்லயும் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல இது ரியல் கொஸ்டின் பேப்பர் இது. யுஜிசி நெட் இப்போ ஜான் 2026 முடிஞ்சது. ரைட். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் நமக்கு யுஜிசில வரும். ஜெனரலாவும் இருக்கும். அதே மாரி லென்தியா இருக்கு. பாத்தீங்களா? டு என்ஷூர் எ பேரியர் ஃப்ரீ அண்ட் அன் இன்க்ளூசிவ் மெக்கானிசம் டு ஹெல்ப் இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ரீடிங் ஸ்கில் வளரணுமா இல்லையா? வெறும் பிராக்டிஸே பண்ணாம எதுக்காக எம்சிக்யூ பிராக்டிஸ் அடிக்கடி பண்ணுங்கன்னு சொல்றதுன்னா, இதுக்கு தான். ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, லென்தியா இருக்கும். நெறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சில இங்கிலீஷ்ல டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருந்தாலே அந்த சென்டென்ஸ் நமக்கு புரியாது. ஸோ என்ன பண்ணுவோம்? பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆயிடும்? நம்ம பிரெயின் அதுக்கு ட்ரெயின் ஆயிடும். நம்ம அழகா எம்சிக்யூஸ் கொஞ்சம் ஸ்பீடா பண்ண வரும். ரைட்டா? அதனால தான் நெறைய பேரால டைம் மேனேஜ்மென்ட் பண்ண முடியாது. நெட்ல 150 கொஸ்டின்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் தடுமாறுவாங்க. ஏன்னா, நம்ம பண்ணி பார்த்ததில்ல. பிராக்டிஸ் இல்லன்னா. ஸோ நீங்க யுஜிசி நீங்க எய்ம் பண்றீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ், ரீடிங் ஸ்கில், ஃபாஸ்டஸ்ட் ரீடிங் நம்ம புரிஞ்சுக்கணும். அனலைஸ் பண்ணணும். என்ன இருக்குன்றத. அதுக்கு நமக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவை. அதுதான். ஓகேவா? ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம, இதுதான் ரைட் டைம். அன்னன்னைக்கு பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் கரெக்ட்டா ஒரு டைம் ஒதுக்குங்க. அப்பதான் நம்ம இதுல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எம்சிக்யூ பிராக்டிஸும் இதுல இருக்கு. நம்ம கொஞ்சம் இதுல என்னலாம் படிக்கணும்னு பேசிக்ஸ் பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் அந்த எம்சிக்யூஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா இப்ப நான் கம்ப்ளீட்டா ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சேனல்லயே நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஜூன் 2026க்கு நான் பண்ணியிருக்கேன். 4 டேஸ் தான். இந்த 4 டேஸ்ல 10 யூனிட்டோட ஃபவுண்டேஷன்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டே 1 எடுத்தா யூனிட் 1, 2 இருக்கு. டே 2ல 3, 4, 5 இருக்கு. டே 3ல 6, 7, 8. டே 4ல 9, 10. ஸோ எல்லா 10 யூனிட்டுமே ஃபவுண்டேஷன் கிளாஸ் நம்ம பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தெரியும். நம்ம இது பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்லே இதுல எது எது இம்பார்ட்டன்ட் இத படிங்க. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வரும்ன்றத தான் நான் இதுல சொல்ல போறது இதுல. ரைட்டா? ஸோ இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 யுஜிசி நெட்க்கு நம்ம பெஸ்ட்டா நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நமக்கு செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஆப் இருக்கு. நெறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நமக்கு நெறைய குட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா பேப்பர் 1ல எடுக்கிற ஸ்கோர் தான் நம்ம யுஜிசி நெட் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ, மேம் எனக்கு ஸ்ட்ரக்சர்டா இன் டெப்த் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா படிக்கலாம். நம்ம ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். 6 மந்த்ஸ் வேலிடிட்டியோட ₹2500 பேப்பர் 1 செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ நீங்க பிரிப்பரேஷன இன்னும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது ரிசர்ச் ஆப்டிட்யூட். ஸோ நார்மலா ரிசர்ச்னா என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம தேடுறோம். அதுதான். அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதோட நோக்கம் எப்படி இருக்கணும்ன்றது தான் இங்க இருக்கு. இது அப்படியே நமக்கு இன் டெப்த்தா கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின்ல ஒரு ஆன்ஸரா வரும். அந்த எம்சிக்யூல ஒரு மாரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ரிசர்ச்சோட அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும்? நார்மலாவே ஒரு ரிசர்ச்னாலே என்ன? ஒண்ணு புதுசா ஒண்ணத்த கண்டுபிடிக்கிறதுக்கா இருக்கலாம். இல்லன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்கலாம். அத இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கா இருக்கலாம். நான் ரியல் லைஃப் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கா இருக்கலாம். எப்படியோ இருக்கு. இப்ப ரிசர்ச் பண்ணா தானே நமக்கு இப்ப நடக்கிற விஷயம் புரியுது. இன்னைக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்லன்னா நான் ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிராக்டிஸ் கரெக்ட்டா இருக்கா? இப்ப டீச்சிங் மெத்தடே ஏதோ ஃபாலோ பண்றாங்க. ஸோ அது கரெக்ட்டா வருதா? அது எல்லாமே பார்க்கறது. ரைட்டா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரிசர்ச் நமக்கு தேவைப்படுது. இந்த இடம் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த பிலாசபிக்கல் டெர்ம்ஸ்ங்கிறது நமக்கு வரும் இங்க. இந்த எபிஸ்டமாலஜி, ஆன்டாலஜி, ஆக்சியாலஜி என்ன மேம் இது எந்த இடத்துல வரும்னா,
நம்ம ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிலாசபி பேஸ்ன்னு சொல்லுவோம். டீச்சர் எஜுகேஷனுக்கு டீச்சருக்கே ஒரு பிலாசபி இருக்கும். அந்த பேஸ்ல தான் ஒரு டீச்சர் ஒரு கன்டென்ட் கொண்டு போவாங்க. அதே மாரி ரிசர்ச்சுக்கும் ஒரு 3 இருக்கு. எபிஸ்டமாலஜிங்கிறது நமக்கு எப்படி அந்த நாலேட்ஜ் கிடைக்குது அவ்வளவுதான். அத பத்தின ஒரு நாலேட்ஜ் நமக்கு அறிவு கிடைக்குது இல்லையா? அது எப்படி கிடைக்குதுக்கு ஒரு பிலாசபி பேஸ் இருக்கு. ஆன்டாலஜிங்கிறது அதுல ஃபாலோ பண்றது. அந்த ரியாலிட்டி என்னது? அத பத்தி நம்ம பார்க்கிறது. ஓகே. ஒரு உண்மை இருக்கும் இல்லையா? அத பத்தி நம்ம பார்க்கிறது. ஆக்சியாலஜிங்கிறது அதுக்கான ஒரு வேல்யூ, எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா? அத ஃபாலோ பண்றோம் இல்லையா? அத நம்ம பார்க்கிறது. அதுதான் எபிஸ்டமாலஜி, ஆன்டாலஜி, ஆக்சியாலஜின்னு புரியும். எபிஸ்டமாலஜினாலே கீவேர்ட் நாலேட்ஜ். ஆன்டாலஜினா ரியாலிட்டி. ஆக்சியாலஜினா வேல்யூஸ். இதுதான் அதோட கீ டெர்ம்ஸா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இது ரிசர்ச் பாரடைம்ஸ் நம்ம ஒண்ணு சொல்ல பாரடைம்னா எங்க இருந்து அது துவங்குது. பாரடைம்ஸ் அதுக்கு மெயினான ஒரு ரோல் இருக்குல்ல. மெயினா அது எங்க இருந்து துவங்குது. அததான் பாசிட்டிவிசம் சொல்லுவோம். இப்ப நான் ஒரு ரிசர்ச் பண்றேன்னா எல்லாமே நான் நியூமெரிக்கலா ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அத அப்படியே கண்டுபிடிக்கிறேன். அவ்வளவுதான். அது அந்த உண்மையை நான் நினைச்சாலும் மாறாது அந்த உண்மை. அந்த மாதிரி இருக்கிறது நம்ம பாசிட்டிவிசம் சொல்லுவோம். இத நியூமெரிக்கலா கலெக்ட் பண்றேன். ஏதோ காசு இருக்கு, எஃபெக்ட் இருக்கு. அவ்வளவுதான். அதுல மத்தவங்க குறுக்கீடு எதுவும் கிடையாது. காஸ், எஃபெக்ட். போஸ்ட் பாசிட்டிவிசம்ன்றது ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது மாறக்கூடியது. அததான் நம்ம போஸ்ட் பாசிட்டிவிசம் சொல்லுவோம். ஓகே. இன்டர்பிரிட்டிவிசம்னா கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவா இருக்கும். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம சப்ஜெக்டிவா இருக்கிறத இன்டர்பிரிட்டிவிசம் நம்ம சொல்லுவோம். இது மிக்சடா இருக்கும். போஸ்ட் பாசிட்டிவிசம் கொஞ்சம் மிக்சடா இருக்கும். ஓகே. இத இன்னும் மேம் இப்போதைக்கு எனக்கு இது புரியலைன்னா கூட அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த 2 டேர்ம் மட்டும் இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். எபிஸ்டமாலஜி, ஆன்டாலஜி, ஆக்சியாலஜி. அது 3 கீ டேர்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரடைம்ஸ் கொஞ்சம் இல்ல மேம் எனக்கு இது புரியலன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இது நம்ம ரிலேட்டடா நான் சொல்றேன். அடுத்தது இதுல மேம் அது கூட புரியலனாலும் பரவாயில்ல. பட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்ச் நம்ம எப்படி போயிட்டு நம்ம கலெக்ட் பண்றோம். ஒண்ணு சிஸ்டமேட்டிக்கா கலெக்ட் பண்ணணும். இல்லையா? அதே மாரி இந்த அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ்ன்ற 2 வேர்ட் இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஜெக்டிவ்னாலே இப்ப நம்ம ஒரு எம்சிக்யூஸ் பண்றோம் இல்லையா? ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்னாலே எப்படி இருக்கும்னா, ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துட்டு அது ஒரு ஆன்சர் எடுக்கிறது ஆப்ஜெக்டிவ் சொல்லுவோம். சப்ஜெக்டிவ்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு ஓனா நம்ம நம்ம வார்த்தைகள்ல நம்ம அத வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணி கூட எழுத முடியும். அததான் சப்ஜெக்டிவ்னு சொல்றோம். இது 2 வார்த்தை ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ்னா ஒரு உண்மை ரியாலிட்டி இருக்கு இல்லையா? அதுதான் அப்ஜெக்டிவ். அது நம்ம நினைச்சாலாம் மாத்த முடியாது. இந்த அப்ஜெக்டிவ். பட் சப்ஜெக்டிவ்ங்கிறது நான் அதை எப்படி நான் அணுகுறேன்றது தான் சப்ஜெக்டிவ். ஓகே. அதே மாரி இந்த வார்த்தை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசர்ச்ல. எம்பிரிக்கல்னாலே அப்சர்வேஷன் அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுலருந்து ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அததான் எம்பிரிக்கல் சொல்றோம். லாஜிக்கல்னாலே பார்க்குற 2, 3 விஷயத்த யோசிச்சு நம்ம ஒரு ரீசன் பண்றோம் இல்லையா? அததான் நம்ம லாஜிக்கல்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த வார்த்தையெல்லாம் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெப்ளிகபிள்னா அது அப்படியே. அதே ரிசல்ட் நான் திரும்பியும் பண்ணா எனக்கு கிடைக்கிறதா? இந்த வார்த்தை. அதே மாரி கண்ட்ரோல்டு இதெல்லாம் இப்போதைக்கு தான். இந்த ஜெனரலைசபிள்ன்ற வார்த்தை ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரலைசபிள்ன்றது பொதுப்படுத்துறது. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. பொதுப்படுத்துறத நம்ம ஜெனரலைசபிள் சொல்றோம். இந்த இடம். ஓகே. அதே மாரி ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் இந்த ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி நெறைய வரும். இந்த ரிலையபிலிட்டின்றத தமிழ்ல நம்ம நம்பகத்தன்மைன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஒரே டூல் யூஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு நானு எக்ஸாம் கண்டக்ட் பண்றேன். ஒரே மார்க் வருது. அதே டூல்ல நெக்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு பண்ணாலும் அதே வருதுன்னா, அது கரெக்ட்டா இருக்கு. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ரிலையபிலிட்டினா கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. வேலிடிட்டின்னு சொன்னா அதோட கீ டெர்ம் அக்யூரசி. இப்ப நான் எத வந்து மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப அந்த குழந்தையோட திங்கிங் ப்ராசஸ மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த குழந்தை ஏதோ ஒரு எந்த ஆஸ்பெக்ட்ட மெஷர் பண்ண நினைக்கிறேனோ, அத கரெக்ட்டா மெஷர் பண்ணுதா? இந்த டூல்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றோம். அதுதான் டூல். இப்போ ஒண்ணு நான் கொஸ்டின்ஸ் மாரி எழுதி வச்சு கொஸ்டினர் வாங்குறேன். அது ஒரு டூல். ரைட்டா? இப்ப நார்மல் ஒரு Google ஃபார்ம் அனுப்பி ரிசல்ட்க்கு டேட்டா கலெக்ட் பண்றோமா? அது ஒரு டூல். இப்ப நம்ம ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்? டேட்டான்னு சொல்லுவோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்றோமா? அது ஒரு டூல். ஸோ டூலுங்கிறது இதுதான் இங்க. ரைட்டா? ஸோ இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ன்னு சொல்றது தான் முக்கியம் இங்க. நெறைய பேருக்கு இந்த இடத்துல தான் கன்ஃப்யூஸ் ஆகும். டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக், ஃபண்டமெண்டல், பியூர் இது 3ம் ஒண்ணு தான். இந்த 3 ரிசர்ச்சுமே என்னன்னா, ஒரு ரிசர்ச் இருக்கு இல்லையா? அத ஜஸ்ட்
நான் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் பண்றேன். அவ்வளவுதான். நான் புரிஞ்சு, அத அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். உடனே நான் அத அப்ளையும் பண்ண மாட்டேன். இதெல்லாம் தான் என்னன்னா, அந்த எக்ஸாம்ல கொஸ்டின் ஆன்சர்ல கேட்பாங்க. எந்த தியரி வந்து உடனே நம்மளால ரியல் லைஃப்ல பொதுப்படுத்த முடியாது. அந்த மாரிலாம் இருக்கும். அந்த மாரி கேட்கறது பேசிக். ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ்க்காக எனக்கு அத பத்தின ஒரு புரிதல் தேவைப்படுது. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அத பத்தி நானு. இப்ப நான் பண்றது பேசிக் ரிசர்ச் அவ்வளவுதான். அதே மாரி அப்ளைடு ரிசர்ச்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த அப்ளைடு ரிசர்ச்ங்கிறது ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். அத உடனே என்னால அப்ளையும் பண்ண முடியும். அதுதான் அப்ளைடு ரிசர்ச். இப்போ கோவிட் வருது. உடனே ஊசி கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருக்கும் டக்குன்னு அது பண்றாங்க இல்லையா? அது எல்லாமே இதுக்குள்ள சேரும் அப்ளைடு ரிசர்ச். சோ அது எல்லாமே. ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது அதையே சின்ன லெவல்ல பண்றது. அவ்வளவுதான். இம்மீடியட் லோக்கல் ப்ராப்ளத்துக்கு பண்றது. இது டீச்சர் லெவல்லயும் பண்ணுவாங்க. ஆக்ஷன் ரிசர்ச். பிளான், ஆக்ட், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது டீச்சர் லெவல்லயும் பண்ணுவாங்க. சோ இதுல இருந்து தான் நமக்கு பிரியும். ரைட்டா? அடுத்தது ரிசர்ச்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், மிக்ஸ்ட் இதுதான். இது எங்க வரும்னா, இப்ப நான் ரிசர்ச் பண்ணும்போது, என்னோட டேட்டா கலெக்ட் பண்ணும்போது, எப்படி நான் கலெக்ட் பண்ண போறேன்? சம்டைம்ஸ் அத நம்பர்ஸ்ல நான் கலெக்ட் பண்ண போறேன்னா, அது குவான்டிடேட்டிவ்ல சேரும். ரைட்டா? அடுத்தது இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிடக்டிவ். ஜெனரல்ல இருந்து இதுக்கு போகுது. இது வந்து டிடக்டிவ், இண்டக்டிவ்னு ஒரு 2 நம்ம சொல்லுவோம் இங்க. ஓகே. ஜெனரலா ஒரு நமக்கு தெரியும். ஒண்ணு எல்லாத்தையும் நம்ம இதுதான் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கான ஒரு டூல் ரெடி பண்ணிட்டு, நம்ம நம்பர்ஸ்ல கலெக்ட் பண்ண போறோம் இது. அது குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். எப்படி கலெக்ட் பண்ண போறோம்? ஒண்ணு சர்வே பண்ணுவேன், இல்ல டெஸ்ட் பண்ணுவேன், இல்ல ஏதோ எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறேன். அந்த மாரி நான் கலெக்ட் பண்ண போறேன். பட் நியூமெரிக்கல் டேட்டாவ நான் கலெக்ட் பண்ண போறேன். இப்ப குவாலிட்டேட்டிவ் டேட்டான்றது என்னன்னா, அந்த நியூமெரிக்கலையும் தாண்டி சம்டைம்ஸ் அந்த பசங்க இப்ப வந்து ஒரு குழந்தை ஒரு 100க்கு ஒரு 40 மார்க்ஸ் தான் எடுக்குது சயின்ஸ்ல. அது என்னோட மெஷர் பண்றேன். 40 மார்க்ஸ்ங்கிறது குவான்டிடேட்டிவ் டேட்டா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட நான் கேட்கிறேன். என்ன ஆச்சு? ஏன் அந்த 60 மார்க்ஸ் போச்சு? எங்க நீ வந்து வீக்கா ஃபீல் பண்ற? அந்த மாரி அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது, அது அதோட எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லையா? அதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அதுதான் இண்டக்டிவ்ன்னு சொல்றது. அந்த குழந்தைகிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நான் சொல்லிக் குடுத்தது தப்பாயிடுச்சோ? அதுதான் இண்டக்டிவ். எப்பயுமே இண்டக்டிவ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜெனரலுக்கு போகும். ஸ்பெசிஃபிக்னா அந்த குறிப்பிட்ட டேட்டா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இதுதான் பிரச்சனையான்னு ஒரு தியரிக்குள்ள போனேன்னா, அது வந்து இண்டக்டிவ். டிடக்டிவ் அப்படி கிடையாது. ஒண்ணு முழுசா இப்படிதான்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கீழ ஒண்ணு ஒண்ணா நான் போய் பார்க்கிறேன்னு அது ஸ்பெசிஃபிக்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? நான் மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எக்ஸாம்ல சொல்லும்போது அது தியரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப தியரிலருந்து நான் ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷனுக்கு போறேன். இங்க ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன்லருந்து தியரிக்கு போறேன். ஜெனரல் தியரி ஃபார்ம் பண்றேன். அந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னா, நம்ம எப்பயுமே ஒரு கிராஷ் கோர்ஸ் மாரி சேர்ந்து கட 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 கடன்னு எல்லாத்தையும் படிக்கணும். அந்த மாரி பண்ணாம கொஞ்சம் சீக்கிரத்துல நம்ம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரமா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சு படிக்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த 3 ஹவர்ஸ் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அங்க போய் நம்ம திடீர்னு ஒரு மாரி ஸ்ட்ரக் ஆவாம இருக்கும். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது மிக்ஸட் மெத்தடுங்கிறது என்னன்னா, நியூமெரிக்கலாவும் இருக்கும். கூடவே சப்ஜெக்டிவாவும் வாங்குவேன். இப்ப நான் சொல்றது ஈஸியான வேர்ட்ஸ்ல சொல்லி தரோம். ஆனா சொல்றோம். பட் அந்த எக்ஸாம்ல கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. ஆனா கான்செப்ட் சேம் தான் இருக்கும். இத கரெக்ட்டா புரிஞ்சா அந்த கான்செப்ட் இதுதான் இருக்கும். ஆனா அதுல வேற மாதிரி இருக்கும். நான் அது காட்டுறேன் நான் இப்போ. அதுக்கு என்ன எக்ஸாம்? இந்த 3 நம்ம படிக்கிறோமா? குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், மிக்ஸட் மெத்தடு. ஸோ இதே எக்ஸாம்ல கேட்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்கும். நான் இது முடிச்சுட்டு நான் சொல்றேன். எப்படி கேட்கறாங்கன்னு காட்டுறேன். இப்ப பேஸ்ட் ஆன் ரிசர்ச் டிசைன்னு நான் எடுத்தேன்னா, இப்ப ரிசர்ச் டிசைன்னா எப்படின்னா, இப்போ ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றோம். நம்ம இப்படிதான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போறோம். இந்த மாரி டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். டேட்டா கலெக்ட் பண்ண. இத்தன பேர்கிட்ட கலெக்ட் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு ரெடி பண்றோம் இல்லையா? அததான் நம்ம ப்ளூ பிரிண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுல என்டையர் ரிசர்ச் ப்ராசஸ பத்தி நம்ம எழுதுவோம். ஓகேவா? சோ இந்த ப்ளூ பிரிண்ட்ல தான் அந்த ரிசர்ச் டிசைன்ல தான் நமக்கு திரும்பி ஒரு டிவிஷன்ஸ் வரும். ரைட்டா? இதுல தான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ன்றத நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு, உள்ளது உள்ளது மாரி எழுதுறது டிஸ்கிரிப்டிவ். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. இவங்களுக்கு இந்த பையனுக்கு இந்த பிரச்சனை. முடிஞ்சிருச்சு. அதுல வேற எதுவும் நான் கண்டுபிடிக்கல. உள்ளது உள்ளது மாரி. பட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ங்கிறது என்னன்னா, இதுல நான் ஒரு காஸ் பண்ணுவேன். அதுக்கான விளைவ கண்டுபிடிப்பேன். காரணம் காரணம், அதுக்கு என்ன விளைவு? அத கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இங்க நான் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்க போறேன்.
நியூ டீச்சிங் மெத்தட் கரெக்ட்டா இருக்கா? ஓல்டு டீச்சிங் மெத்தட் கரெக்ட்டா இருக்கான்னு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்க போறேன். ரைட்டா? அதுக்கு என்ன பண்ணுவோம், 2 கிளாஸ எடுத்துப்பேன். ஆனா சேம் டீச்சர் தான் இருப்பாங்க. ஆனா சேம் கன்டென்ட் தான். ஆனா இந்த பக்கம் நியூ டீச்சிங் மெத்தட் பண்ணுவேன். இந்த பக்கம் ஓல்டு டீச்சிங் மெத்தட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வீக்ஸ் கழிச்சு 2 பேருக்கும் ஒரு எக்ஸாம் வச்சு பார்ப்பேன். ஸோ இந்த மாரி நான் பண்ணேன்னா, அது பேரு காஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். 2 குரூப் வச்சு பண்ணுவேன். காரணம், அதுக்கு விளைவு என்னன்னு பார்த்து, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவேன் நான். ஓகே. அதனால தான் இந்த இடத்துல நம்ம மேனிபுலேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். எந்த ரிசர்ச்ல மேனிபுலேஷன்னா நான் மாத்த முடியும். இல்லையா? 2 வச்சு இவங்களுக்கு இது ஓல்டு குடுப்பேன், இவங்களுக்கு நியூ குடுப்பேன் நான் மாத்துறேன் இல்லையா? அது எங்க பண்ண முடியும்? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல தான் பண்ண முடியும். இந்த வேரியபிள் பத்தி நான் சொல்றேன். அடுத்தது கோரிலேஷனல் ரிசர்ச்ங்கிறது என்னன்னா, கோரிலேஷன்னாலே 2 இருக்குது நமக்கு. ஓகே. இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் நல்லா பண்ணா பசங்களும் நல்லா பண்றாங்க. ஒண்ணு ஏறுனா ஒண்ணு ஏறுதுன்றது ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அது பேரு தான் கோரிலேஷன் நம்ம சொல்றோம். ரைட்டா? அடுத்தது எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னா என்னன்னா, எனக்கு அத பத்தி சரியான ஒரு ஐடியாவே இல்ல இது. அதனால போய் திரும்பியும் நான் அத கரெக்ட்டா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பண்றத நான் என்னன்னு சொல்லுவேன்? எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பண்றது. நியூ ஏரியா, நோ கிளியர் வேரியபிள்ஸ். அடுத்தது எக்ஸ்ப்ளனேட்டரி ஆர் காசல் ரிசர்ச்ன்னா என்னன்னா, இது எக்ஸ்ப்ளைன் பண்ணும். ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை? எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுதுல்ல, அததான் எக்ஸ்ப்ளனேட்டரின்னு சொல்லுவோம். காசல் ரிசர்ச்ன்னு கூட சொல்லுவோம் இதெல்லாம். எதனால ஆச்சு? காஸ் அண்ட் எஃபெக்ட்டோட ஏன்ற ரீசன சொன்னா எக்ஸ்ப்ளனேட்டரி. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ன்றத பொறுத்தவரைக்கும் பழைய முடிஞ்ச ஒரு விஷயத்த, இப்ப அதுக்கான விளைவு என்ன இருக்குன்னு பார்க்கிறது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இருக்கிறத பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு, ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பண்றோம்னா, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லன்னா, இப்ப எழுதி வச்ச சில நூலெல்லாம் யூஸ் பண்ணி, சில புக்ஸ யூஸ் பண்ணி, அதுல தான் நம்ம ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வரும். இந்த இடத்துல நமக்கு பிரைமரி, செகண்டரின்னு வரும். ஓகேவா? பிரைமரினா நேரா போயிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட வாங்குறோம். இப்ப 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட போய் ரிசர்ச் வாங்குறது பிரைமரின்னு சொல்லுவோம். ஓகே. செகண்டரிங்கிறது அவங்க ஒரு புக்கா எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட வாங்குறத செகண்டரின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் இதுல இம்பார்ட்டன்ட். பிரைமரி, செகண்டரி சோர்சஸ். அதே மாரி பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபிக்கு டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ஆட்டோபயோகிராஃபி என்னது பிரைமரி. அவங்களே எழுதி வச்சிருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோங்கிறதும் அதே மாதிரி தான். இதுலயும் நமக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம எந்த மேனிபுலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா, அது ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான். ஆஃப்டர் த ஃபேக்ட் கம்பேரிசன். இங்க மேனிபுலேஷன் பண்ண முடியாது. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. எக்ஸ்போஸ்ட்னாலே முடிஞ்சு போன ஒரு விஷயம். மழை நெறைய பெஞ்சதுனால வெள்ளம் வந்துச்சு. அந்த மாதிரி அது முடிஞ்சு போன விஷயத்த வச்சு நம்ம இப்ப என்ன பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு. அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ பேஸ்ட் ஆன் டைம் டைமென்ஷன் அதே மாரி என்ன பிரியும்னா, லாங்கிட்யூட்னல்னு நம்ம சொல்லுவோம். லாங்கிட்யூட்னா இப்போ ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு 20 வருஷம் கழிச்சு நான் பண்றேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு பண்றேன். அப்படி வச்சுக்கலாம். அது மாரி டைம் எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட்ல பண்றோமா, அத நம்ம லாங்கிட்யூட்னல் சொல்லுவோம். அதே மாதிரி இதுல இருக்கிற சப்டைப்ஸ் இங்க இம்பார்ட்டன்ட். பேனல், கோஹர்ட், ட்ரெண்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல. ஒரு குரூப் ஏ பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல அதே ஏஜ் குரூப் பசங்கள மட்டும் பண்றதா இருக்கட்டும். ஓகே. இல்லன்னா அதே ஏஜ் குரூப் பசங்களே அடுத்த 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு? அந்த மாரி பார்க்குறது. இத நெக்ஸ்ட் லெவல்ல தான் படிக்கணும். அது இப்ப படிச்சா நெறைய ஆயிடும். அடுத்தது கிராஸ் செக்ஷனல்னா ஸ்னாப்ஷாட்ன்னு சொல்றது. அப்ப என்ன பிரச்சனை? இப்ப இருக்கிற ஏஜ் குரூப் மார்க் எடுக்காததுக்கு என்ன ரீசன்? ஒரு ரிசர்ச் பண்ணணும். அது கிராஸ் செக்ஷன்ல சேரும். அவ்வளவுதான். அடுத்தது ரெட்ரோஸ்பெக்டிவ். ரெட்ரோனாலே அந்த காலம் இல்லையா? அந்த காலத்தது எப்படி ஒரு இம்பாக்ட் வச்சு கிரியேட் ஆகுது. அதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஓகேவா? அதுக்கும் இப்பயும் அவ்வளவுதான். யூசஸ் பாஸ்ட் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்றது. ரைட்டா? இது எல்லாம் லாங்கிட்யூட்னல் சேரும். இப்ப நம்ம என்ன படிச்சோம்னா, என்னடா இவ்ளோ ரிசர்ச் பண்றாங்கன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. மெயினா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா நியூமெரிக்கல்ல இருக்கும். அடுத்தது நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது சப்ஜெக்டிவா இருக்கும். ஏன்னா, அவங்க கிட்ட அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைங்கிறத அந்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். சம் ரிசர்ச் என்ன பண்ணுவோம், 2மே சேர்த்து பண்ணுவோம். நெறைய ரிசர்ச் வந்து 2மே சேர்த்து பண்ற ரிசர்ச் இருக்கும். நியூமெரிக்கலாவும் டேட்டா கலெக்ட் பண்ணுவேன். அப்புறம் சப்ஜெக்டிவாவும் நான் கேட்டுக்கிறேன். இது பேசிக்கா இவ்ளோதான். ஆனா நமக்கு இதுல என்ன தெரியணும்னா, குவான்டிடேட்டிவ் சில ரிசர்ச் வெறும் குவான்டிடேட்டிவ்ல சேரும். சில ரிசர்ச் குவாலிட்டி. அதே மாரி மிக்ஸ்ட் ரிசர்ச்ல சில டைப்ஸ் இருக்கு. அதுவும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? இது. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் நம்ம? லாங்கிட்யூட்னல், கிராஸ் செக்ஷனல் பார்த்தோம். இது டைம் டைமென்ஷன பொறுத்து மாறும்.
லாங்கிட்யூட்னல்ங்கிறது எப்பயுமே எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட். இன்னைக்கு பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பண்ணுவேன். பட் கிராஸ் செக்ஷனல்ங்கிறது அப்பயே உடனே ஒன் ஷாட்ல பண்றது. அப்பயே பண்றத கிராஸ் செக்ஷனல் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இது கிடையாது. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னாலே இந்த இடத்துல காஸ் எஃபெக்ட் இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேனிப்புலேஷன் ஆகும். மேனிப்புலேஷன்னா ஒரு கிளாஸுக்கு இது, ஒரு கிளாஸுக்கு இதுன்னு என்னால மாத்த முடியும். எந்த வேரியபிள மேனிப்புலேஷன் பண்ணுவோம்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது என்னன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம இது படிச்சிருக்கோம். அப்புறம் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச்ங்கிறது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ங்கிறது இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பினாமினாலஜிக்கல் ரிசர்ச்ங்கிறது ஒரு பினாமினா. அந்த காலத்துல வாங்குனவங்கள வச்சு நான் பார்க்கிறது பினாமினாலஜிக்கல் ரிசர்ச். அவ்வளவுதான். அந்த பினாமினல் அந்த பீரியட்ல இருக்கிறவங்க கிட்ட. அவ்வளவுதான். கிரவுண்டட் தியரிங்கிறது நமக்கு இதுலயும் இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது போய் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கொஸ்டின்குள்ளேயே வருவோம். இதுதான் கிரவுண்டட் தியரி. அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய இன்னும் இன்டெப்த்துவா நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பண்றது. இது கிரவுண்டட் தியரி. தியரில இருந்து ஃப்ரம் டேட்டால இருந்து தான் தியரி ஃபார்மேஷன் ஆகும். இந்த கேஸ் ஸ்டடிங்கிறது ஏதோ ஒன்னத்தை பத்தி இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கேஸ் ஸ்டடி சொல்லுவோம். இந்த எம்பிரிக்கல் வந்தாலே கன்ஃபியூஸே ஆகாதீங்க. அப்சர்வேஷன் தாங்க. எம்பிரிக்கல்னாலே ஒரு விஷயத்த பார்த்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ரைட்டா? அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் நமக்கு இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் நமக்கு டைப்ஸ் வரும். ஓகேவா? இது இப்போ படிச்சா கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் இது படிக்கணும். இதுவும் நமக்கு கேட்கறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சோட டைப்ஸ் இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம படிக்கணும். அதே மாதிரி மிக்சட் மெத்தட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இதுவும் டைப்ஸ் இருக்கு. சில மிக்சட் மெத்தட்ல குவான்டிடேட்டிவ் ஃபர்ஸ்ட் நியூமரிக்கலா டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கொடுத்து பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். இல்ல இன்டர்வியூ பண்ணுவோம். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ரைட்டா? அடுத்தது இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பாப்புலேஷன்னா என்ன, சாம்பிள்னா என்ன. பாப்புலேஷன்னா என்னன்னா ஒரு ரிசர்ச் நான் இப்போ 1000 பேப்பருக்கு நான் பண்ண போறேன்னா இதுதான் என்னோட பாப்புலேஷன். இந்த 1000 பீப்புளுக்கு போயிட்டு நான் நேரடியா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், இதுல இருந்து ஒரு 100 பீப்புள் மட்டும் நான் செலக்ட் பண்றேன்னா இதுதான் என்னோட சாம்பிள். ஞாபகம் வச்சுக்கணும். பாப்புலேஷன்னா மொத்தமா நான் பண்றோம் இல்லையா, அது பாப்புலேஷன். சாம்பிள்னா அதுல இருந்து சில பேர் சாம்பிள் பிளட் சாம்பிள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அந்த கொஞ்சம் பேரை மட்டும் எடுத்து பண்றது. அதுக்கப்புறம் வர டேட்டா வர கன்க்ளூஷனை அப்படியே நான் ஜெனரலைஸ் பொதுப்படுத்துறது. ரைட்டா? இதுல ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரி இருக்கிறது, ஹெட்ரோஜீனியஸ் பலதரப்பட்டு இருக்கிறது. ரைட்டா? அதே மாதிரி இதுல நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாம்பிளிங்கோட டைப்ஸை மறக்கவே மறக்காதீங்க. இதுல ப்ராபபிலிட்டி நான் ப்ராபபிலிட்டின்னு ரெண்டு சொல்லுவோம். ப்ராபபிலிட்டினா என்னன்னா எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்குறேன், ஈக்குவல் சான்ஸ். இப்ப 100 பேர், இப்ப 1000 பேர் செலக்ட் பண்றேன். அதுல இருந்தா நம்ம சாம்பிளிங் நான் சூஸ் பண்ண போறேன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சான்ஸ் கொடுத்துட்டு இதை ஃபிஷ் போல் மெத்தட்னு சொல்லுவோம். அதுல இருந்து ஒன்றத்தை நான் பிக் பண்றேன்னா எல்லா பேரும் இருக்கு, யாருக்கு வேணா சான்ஸ் கிடைக்கும். அதுதான் ப்ராபபிலிட்டி. நான் ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி கிடையாது. என்னோட சௌகரியத்துக்கு, என்னோட கம்ஃபர்டபுளுக்கு யார் பக்கத்துல இருக்காங்களோ, இல்லைன்னா இந்த ஏஜ் குரூப் பசங்க மட்டும் அவங்களது எனக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்கு. அதுல பண்ணிக்கிறது. ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ட்ரிபிள் எஸ் சி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிபிள் எஸ் சி. சிம்பிள் ரேண்டம், ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம், சிஸ்டமேட்டிக், கிளஸ்டர். இது நாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராபபிலிட்டி. ரைட்டா? சிம்பிள் ரேண்டம்னா அப்படியே ஃபிஷ் பவுல் மெத்தட் மாதிரி அப்படியே கிளிக் பண்றது. ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டானா குரூப். ஃபர்ஸ்ட் குரூப் பிரிச்சுட்டு அதுல இருந்து நம்ம யாரைனா பிக் பண்றது. சிஸ்டமேட்டிக்னா எவ்ரி 50th மெம்பர். அந்த மாதிரி எவ்ரி இப்போ 1000 பேர் நிக்க வச்சுட்டு எவ்ரி 50th மெம்பர். அது சிஸ்டமேட்டிக். கிளஸ்டர்னாலும் குரூப். அப்படியே ஃபர்ஸ்ட் குரூப்பா பிரிச்சு அதுல ஃபுல் குரூப் அப்படியே எடுத்துக்குது. அதுல இருந்து எதனா ஒரு குரூப்பை ரேண்டமா செலக்ட் பண்ணிக்கிறது குரூப். ரைட்டா? ஸோ இதே மாதிரி மல்டி ஸ்டேஜாவும் சில சாம்பிளிங் பண்ணுவாங்க. முதல்ல பெரிய லெவல், அப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி பண்றது. அதுதான் இங்க ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் அந்த மாதிரி. நான் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட கன்வீனியன்ஸ், என்னோட பர்பஸுக்கு பண்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்னோபால் சாம்பிளிங்னு சொல்லுவோம். ஸ்னோபால்னா என்னன்னா எப்படி அந்த ஸ்னோபால் வந்து பனிக்கட்டி உருட்டி விட்டா என்ன ஆயிடும், அப்படியே பனி ஒட்டி விட்டு பெருசா போயிட்டே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் இது. நமக்கு இடன் பாப்புலேஷன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். இடன்னா என்னன்னா இந்த இந்த மாதிரி பண்ற பசங்க ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம்.
அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். சோ என்ன இல்ல ஒரு பெரிய ஒலிம்பிக் பிளேயரா ஒலிம்பிக்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். வேற எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்றோம். பட் அது ஹிடன் பாப்புலேஷனா இருக்கு. ஓகேவா? பட் அவங்க கிட்ட போய் தான் அவங்க தான் நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இல்ல அவங்க அந்த மாரி, இவங்க அந்த மாரி. சோ நம்ம போய் அவங்க கிட்ட இருந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி, அவங்க ஒருத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. இததான் ரெஃபரல்ன்னு சொல்லுவோம். செயின் ரெஃபரல். அந்த மாரி ரெஃபர் பண்ணி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும். அததான் ஸ்னோபால் சொல்லுவோம். கோட்டா சாம்பிளிங்கும் ஸ்ட்ராட்டா மாரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சுருவோம். சில கோட்டாஸ் வச்சிருப்போம். 50 பேர் எடுக்கணும். அந்த மாரி எடுத்திருப்போம். 50 பாய்ஸ், 50 கேர்ள்ஸ். இந்த அளவு நம்ம கோட்டா செட் பண்ணிட்டு இருப்போம். பட் நான் ப்ராபபிலிட்டி பொறுத்தவரைக்கும் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி எடுத்துப்பேன். ப்ராபபிலிட்டிங்கிறது கரெக்ட்டா ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான். ரைட்டா? நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்ங்கிறது நம்ம ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது என்னன்னா, வேரியபிள்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது, இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் பசங்களோட லேர்னிங் அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணுதா? இதுல என்னோட வேரியபிள் எதுனா, நியூ டீச்சிங் மெத்தட் லேர்னிங் அவுட்கம் தான். ஓகேவா? என்னோட வேரியபிள் இதுதான். இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் என்ன பண்றேன்? ஒரு வேரியபிள். ஓல்டு டீச்சிங் மெத்தட் ஒரு வேரியபிள். இத தான் நான் சேஞ்ச் பண்றேன் இல்லையா? அததான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த டீச்சிங் மெத்தட் தான் இங்க காஸ்ன்னு சொல்றோம். டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறது என்னது? அந்த குழந்தைங்களோட லேர்னிங் அவுட்கம், எக்ஸாம் ஸ்கோர், எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட் அதான். நியூ டீச்சிங் மெத்தட் நல்லா இருந்தா குழந்தைங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. மத்தபடி நமக்கு இதுல இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது கண்ட்ரோல் வேரியபிள், எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள், அப்புறம் மாடரேட் வேரியபிள், மீடியேட்டிங் வேரியபிள். இப்போதைக்கு இது வேணும். ஓகே. நெக்ஸ்ட் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைப்போதசிஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஹைப்போதசிஸ் எப்பயுமே குவான்டிடேட்டிவ் மெத்தட்ல நம்ம பண்ற ரிசர்ச்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஹைப்போதசிஸ்னாலே என்னன்னா ஒரு டெஸ்டபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில இது பிக்ஸ் பண்ணுவோம். ஹைப்போதசிஸ் நியூ டீச்சிங் மெத்தட் லேர்னிங் அவுட்கம் உண்டு பண்ணுது. லேர்னிங் அவுட்கம்ம உண்டு பண்ணல. இந்த மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்றேன் இல்லையா? அததான் நம்ம ஹைப்போதசிஸ் சொல்லுவோம் நம்ம. அந்த ஹைப்போதசிஸ ரிசர்ச் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. அந்த ஹைப்போதசிஸ் நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ்ன்னு பிரியும். நல்லுன்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. எந்த சேஞ்சஸும் ஏற்படல. ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ஏற்படுது. ரைட்டா? நல், ஆல்டர்னேட்டிவ் இது 2 கண்டிப்பா ஒரு ரிசர்ச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? H0ன்னு சொல்லுவோம், H1. ஓகே. அடுத்தது டைரக்ஷனல், நான் டைரக்ஷனல் சொன்னோம்னா, டைரக்ஷன்னா அந்த டைரக்ஷன ஸ்பெசிஃபை பண்ணும். ஹையர் தென், இன்கிரீசஸ் அந்த வேர்ட்ஸ்லாம் அங்க இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? இது இன்கிரீஸ் ஆனா லேர்னிங் அவுட்கமும் இன்கிரீஸ் ஆகுது. பட் நான் டைரக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துது. அது ஏறுச்சா, இறங்குச்சான்னு தெரியாது. அது நான் டைரக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் எரர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். டைப் 1, டைப் 2 எரர். இது ஆல்பா, பீட்டா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் படிக்கும்போது தான் இப்ப படிச்சா கன்ஃப்யூஸ் ஆயிடும். அடுத்தது மெஷர்மென்ட் ஸ்கேல்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா, நம்ம இங்க ஒரு டூல் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போறோம். அந்த டேட்டா எப்படி கலெக்ட் பண்றோம்? அதுதான். மொத்தம் 4 ஸ்கேல் இருக்கு. நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. ரைட்டா? நாமினல்னா என்னன்னா, நார்மலா இப்போ ஒரு பிளட் குரூப் மட்டும் கலெக்ட் பண்றேன். இல்லன்னா இவங்க மேலா, ஃபீமேலா கலெக்ட் பண்றேன்னா, அவ்வளவுதான் நாமினல். ஓகே. அது ஆல்பபெட்ஸ்ல இருக்கும். ஒரு கேட்டகரீஸ் மட்டும் இருக்குங்க. அவ்வளவுதான். பட் ஆர்டினல பொறுத்தவரைக்கும் இங்க ரேங்க்ஸ் இருக்கும். கிரேட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அதெல்லாம் ஆர்டினல்ல சேரும். ரைட். பட் இன்டர்வல் ஸ்கேல பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராப்பர் இன்டர்வல் இருக்கும். நாட் 0. ஓகேவா? இந்த நாட் ட்ரூ 0ன்னு சொல்லுவோம். ஓகே. நாட் ட்ரூ 0னா இப்ப 0 டிகிரி செல்சியஸ் நம்ம இன்டர்வல் ஸ்கேல்ல சொன்னோம்னா, அங்க ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தம் இல்ல. இப்ப 0 டிகிரினா அங்க குளிரே இல்லன்னு அர்த்தமா? இல்லல்ல. 0 டிகிரினா 0க்கு அங்க வேல்யூ 0ன்னு கிடையாது. சம்திங் இஸ் பிரசன்ட் தேர். அதுதான் இன்டர்வல்ல சொல்றது. பட் ரேஷியோவ பொறுத்தவரைக்கும் ட்ரூ 0. இப்ப 0 ரெப்ரசென்ட் பண்ணனா 0க்கு வந்து அங்க வேல்யூ இருக்கு. 0 மீன்ஸ் அங்க நத்திங். அதுதான் இங்க சொல்றேன். ஓகேவா? சோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த 4யும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரைட். இப்ப அப்சல்யூட் 0 எங்க வரும்னா, அது கண்டிப்பா நமக்கு ஆர்பிட்ரரி 0. இந்த ட்ரூ 0 எங்க இருக்கும்னா, அது நமக்கு இதுல தான் இருக்கும். 0னால அதுதான் இங்க குடுத்துருக்கேன். ட்ரூ 0, இன்டர்வல் 0, ஆர்பிட்ரரி 0ன்னு. இது இப்போதைக்கு இது போதும். ஓகே. நெக்ஸ்ட் ரிசர்ச்சோட ப்ராசஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா, ரிசர்ச் ப்ராப்ளத்த ஐடென்டிஃபை பண்ணணும். அத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். இது ரிலேட்டடா வேற யாருனா ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் நம்ம டேட்டா கேதர் பண்றோம் இல்லையா? அததான் நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ சொல்றோம். அப்புறமா தான் நம்ம அப்ஜெக்டிவ் செட் பண்ணுவோம். ஹைப்போதசிஸ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்க்கு ஹைப்போதசிஸ் இப்படிதான் இருக்கும். இந்த லேர்னிங் அவுட்கம் இப்படி கொண்டு வருது. இதுக்கு தனியா பின்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்கு.
ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ ஹைப்போதசிஸ் செட் பண்றோம். அப்புறம் டிசைன் அண்ட் மெத்தடாலஜி செட் பண்றோம். அப்புறம் எவ்வளோ பேர்கிட்ட கலெக்ட் பண்ண போறோம்? சாம்பிளிங் என்ன? அப்புறம் டேட்டா எப்படி கலெக்ட் பண்றோம்? டேட்டாவ எப்படி நம்ம அத இன்டர்பிரெட் பண்றோம்? ரிப்போர்ட் எப்படி ரைட் பண்ண போறோம்? கடைசியா கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரோம்? ரைட். அதே மாரி கன்க்ளூஷன் பண்ண உடனே, நெக்ஸ்ட் இதே டாபிக்ல ரிசர்ச் பண்றவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம். ஓ! இந்த இடத்துல பண்ணலாம். ரைட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ்ன்னு ஒண்ணு ரிசர்ச்ல இருக்கும். எப்படி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போறோம்? குவான்டிடேட்டிவ் டேட்டானா நியூமெரிக்கல் இருக்க போது, அதுக்கு சர்வே பண்ணலாம், இல்ல குவெஸ்டினியர் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன்ல பண்ணலாம். அந்த மாரி பண்றது. ஓகே. குவாலிட்டேட்டிவ் குவாலிட்டேட்டிவா இருந்தா வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இன்டர்வியூ பண்ணலாம், ஃபோக்கஸ் குரூப்ஸ் பண்ணலாம். மிக்ஸட் மெத்தடா இருந்தா 2ம் சேர்த்து நம்ம பண்ணணும். இந்த இடத்துல கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு இதுல இம்பார்ட்டன்ட் வேலிடிட்டின்னு சொல்லுவோம். வேலிடிட்டினா அக்யூரசி. இத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? வேலிடிட்டி, அக்யூரசி எங்க மேம் தேவைப்படும்னா, இது இப்ப டூல்ஸ்ல தேவைப்படும். இப்ப நான் ஒரு ரிசர்ச்க்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்றேன்னா, அந்த நான் என்ன நினைச்சு இப்ப சயின்ஸ்ல இப்ப பசங்க வந்து ஒரு என்ன சொல்றது? இப்ப ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் பத்தி அவங்களுக்கு என்ன புரியுது? ஏதோ ஒண்ணு நான் பண்ண போறேன். சயின்ஸ் ரிலேட்டடா, இல்ல என்வைரன்மென்ட் ரிலேட்டடா ஏதோ ரிசர்ச் கண்டக்ட் பண்றேன்னா, அது மெஷர் பண்ற மாதிரியே நான் கொஸ்டின் செட் பண்றேன்னா, அதுதான் வேலிடிட்டி. அக்யூரேட்டா இருக்கணும். நான் என்ன நெனச்சு அந்த டேட்டா கலெக்ட்னா, அது வந்து கரெக்ட்டா அது மெஷர் பண்ணணும். ஸோ இந்த வார்த்தைலாம் நமக்கு ரிசர்ச்ல தெரிஞ்சிருக்கணும். இன்டெண்டட் டூ மெஷர். ஓகேவா? இதுல நமக்கு இன்டர்னல் வேலிடிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி, எக்காலஜிக்கல் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியம் தான். வேலிடிட்டியோட டைப்ஸ் சொல்லுவோம் நம்ம. வேலிடிட்டியோட டைப்ஸ்னா என்னன்னா, அந்த அக்யூரசில சில டைப்ஸ் இருக்கு. இன்டர்னல்னா உள்ள இருக்கிறதெல்லாம் ப்ராப்பரா இருக்கா? எக்ஸ்டர்னல்னா நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? புதுப்படுத்த முடியுமா இத? இந்த மாரி. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ரிலையபிலிட்டின்னு சொல்றோம். அதுதான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். நான் நான் யூஸ் பண்ற டூல் ப்ராப்பரா இருக்கா? இப்ப நான் வேல்யூ பண்ணிட்டு மத்தவங்க அதே கொஸ்டின் பேப்பர் வேல்யூ பண்ணா அதே மாரி வருதா மார்க்கு? அதுக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. டெஸ்ட், ரீடெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இன்டர்ரேட்டர் சொல்லுவோம். பேரலல் ஃபார்ம்ஸ் அதே கொஸ்டின்ஸ் தான். பட் வேற பேட்டர்ன்ல குடுக்குறேன். பட் அதே மாரி மெஷர் ஆவுதா? அந்த மாதிரி வருது. ரைட்டா? நெக்ஸ்ட் பிளெட்ஜரிசம்ன்ற வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும். பிளெட்ஜரிசம்னா என்னன்னா, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கூட மத்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லருந்து சில பாயிண்ட்ஸோ, ஐடியாஸோ எடுக்கலாம். பட் அத ரெஃபர் பண்ணிட்டு அவங்களுக்கு குடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ட குடுத்துடணும். அததான் நம்ம கிரெடிட்ன்னு சொல்லுவோம். கிரெடிட்னா என்னன்னா, அவங்க பேர மென்ஷன் பண்ணிர்றது. ரைட்டா? இதுக்கு சில ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்படியே மென்ஷன் பண்ண முடியாது. ஏபிஏன்னு சொல்லுவோம். ரைட்டா? எம்எல்ஏன்னு சொல்லுவோம். அந்த மாரி அதான் ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ்ல நம்ம ப்ராப்பரா அவங்க நேம மென்ஷன் பண்றது தான் பிளெட்ஜர். அப்படி நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா, அது பிளெட்ஜரிசம். இது என்ன ஆயிடும்? இப்ப இதுக்குன்னு பிளெட்ஜரிசம் டிடெக்ஷன் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. நம்ம அதுல போடும்போது அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? கரெக்ட்டா இந்த அளவு பெர்சன்டேஜ் வந்து இவ்ளோ வந்து காப்பி ஆயிருக்கு. அந்த மாரி அது கரெக்ட்டா காமிச்சிரும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ரிசர்ச்லாம் பண்ணணும். அதுல சில டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் பிளேஜரிசம், செல்ஃப் பிளேஜரிசம் அந்த மாரி அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் யுஜிசி வந்து பிளேஜரிசம் ரெகுலேஷன் பண்ணியிருக்கிறது இது. இப்ப லெவல் 0 இப்ப பிளேஜரிசம் சாஃப்ட்வேர்ல ஒரு 10% வரைக்கும் ஓகே. சம்திங் கூட கொஞ்சம் சிமிலரா இருக்குன்னா பெனால்டிலாம் இல்ல ஓகே. பட் லெவல் 1 வந்து 10% டூ 40% வரைக்கும் இன் கேஸ் அந்த மாரி ஒரு சிமிலாரிட்டி காமிச்சிருச்சுன்னா, ரிவைஸ் அண்ட் ரீசப்மிட் பண்ணுவோம் 6 மந்த்ஸ் வரைக்கும். லெவல் 2வ பொறுத்தவரை 40 டூ 60 இருந்துச்சுன்னா, வித்ட்ரா பண்ணிறணும். அந்த 1 இன்கிரிமென்ட் கிடையாது. அபோவ் 60% போச்சுன்னா, அதுல மேக்ஸிமம் அதுல காப்பி ஆயிடுச்சு இல்லையா? அத வந்து சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது இருக்கு. அதே மாரி ரிசர்ச் சரியா பண்ணலன்னா, என்னலாம் மிஸ்கண்டக்ட் அதுதான் ஃபேப்ரிகேஷன், ஃபால்சிஃபிகேஷன், பிளேஜரிசம் சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ரிசர்ச்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரெஃபரன்ஸஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபின்னு சொல்றது. அதான் அந்த ரெஃபரன்ஸஸ் நான் சொன்னேன் இல்லையா? கரெக்ட்டா நம்ம குடுக்க வேண்டிய கிரெடிட் குடுத்துடணும். அதுல இருக்கதான் ஏபிஐ, எம்எல்ஏ, சிக்காகோ, ஹார்வர்ட்லாம். ஓகே. அந்த மெத்தட் தெரியணும். அப்புறம் ஐசிடி எப்படி ரிசர்ச்க்கு உதவுது? டேட்டா கலெக்ட் பண்ண உதவுது, டேட்டா ஸ்டோர் பண்ண உதவுது, டேட்டாவ ப்ராசஸ் பண்ண உதவுது. டேட்டா இன்டர்பிரெட் பண்ண, அப்புறம் அத வெளியில கொண்டு வந்து அத பப்ளிஷ் பண்ற வரைக்கும் நமக்கு ஐசிடியோடது இருக்கு. இந்த பேரெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதனா இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் டிஜிட்டல் ரிசர்ச் டூல்ஸ பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் பண்றா? இதெல்லாமும் தெரிஞ்சிருக்கணும் நீங்க ரிசர்ச்ல. இப்ப ஷோத் கங்கானா என்ன? பிஹெச்டி தீசிஸ் இருக்கும். ஷோத் கங்கோத்ரில பிஹெச்டி ப்ரொபோசல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அப்புறம் ரெஃபரன்ஸ் அண்ட் சைட்டேஷன் மேனேஜ்மென்ட் டூல்ஸ் இது எல்லாமே. Zotero என்ன? மெண்டிலி, எட்நோட் இதெல்லாம் வந்து
இப்ப யூஸ் பண்ற டூல்ஸ், ஆன்லைன் டேட்டா கலெக்ஷன். இப்ப கூகுள் ஃபார்ம்ஸ்ல டேட்டா கலெக்ட் பண்ணலாம். இல்ல சர்வே மங்கி இந்த மாதிரி எது வேணா கேட்பாங்க இதெல்லாம். இந்தியன் சிஸ்டம்ஸ்ல என்ன பண்றோம்? அப்புறம் குவாலிட்டேட்டிவ் அண்ட் மிக்ஸட் மெத்தட் டூல்ஸ் என்னன்னா, குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல பண்ணா அதுக்கு இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. அது எப்படி? குவான்டிடேட்டிவ் இதெல்லாமும் இப்போ கேட்பாங்க. ஆர்ன்னா என்ன? ஆர்ன்னா, அதுல அதுவும் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ற ஒரு டூல். ஓகே. நெக்ஸ்ட் பிளெஜரிசம் டிடெக்ஷன் டூல்ஸ் உர்குண்ட் இப்ப சொல்றது. இது நெறைய பொண்ணோட எக்ஸாம்ல வந்து டர்னிட்டின் இது ஒண்ணு. ஸோ இதுவும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்தது டூல்ஸ் டு அவாய்ட் பிளெஜரிசம்ன்றது. ஸோ நீங்க ஒரு ரிசர்ச்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா ரிசர்ச்சோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டா படிங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலையபிலிட்டி என்ன? வேலிடிட்டி என்ன? அப்புறம் அதோட ஸ்கேல்ஸ் என்னன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ ஸ்கேல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஹைப்போதசிஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா வரும். ஓகே. ஹைப்போதசிஸ் அதுக்கப்புறம் பிளெஜரிசம், ரெஃபரன்சிங் டூல்ஸ் எல்லாம் முக்கியம். அப்புறம் ஐசிடி டூல்ஸ் எல்லாமே ரிசர்ச்ச பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ஐசிடி டூல்ஸ் தான். இப்ப ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னலாம் இருக்கு? இது எல்லாமும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க. ரைட். அப்புறம் பப்ளிகேஷனோட டைப்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. இது நம்ம 10 டேஸ் இன்டென்சிவ் கிராஷ் கோர்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணோம் பாருங்க. அப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டா திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ அதே கன்டென்ட் தான் இப்ப நமக்கு தேவைப்படுது. ரைட். இதெல்லாம் கண்டிப்பா தேவை. ஏன்னா ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் வேற எங்கேயும் அப்டேட்டட் பண்ண மாட்டாங்க. வெறும் ரிசர்ச் டூல்ஸ மட்டும் தான் நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது தெரிஞ்சா போதும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் இது எப்படி பண்றாங்கன்றது. அதுல நமக்கு டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு 2 இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது ஜஸ்ட் அது உள்ளது உள்ளது மாரி காட்டுறது. இப்ப மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாம் டிஸ்கிரிப்டிவ்ல சேரும். இன்ஃபரன்ஷியல்ங்கிறது நமக்கு நமக்கு வர ரிசல்ட் நம்ம இன்ஃபர் பண்றது. அதுலருந்து ஒரு முடிவுக்கு வர்றது. அது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல ஹைப்போதசிஸ் டெஸ்டிங், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், பி வேல்யூ இதுல பி வேல்யூ கொஸ்டின் இப்போ வருது. பி வேல்யூனா ப்ராபபிலிட்டி வேல்யூன்றது. ரைட்டா? ஸோ இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். இப்பயே எல்லாத்தையும் பார்த்தா என்னடான்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? இப்போதைக்கு டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ச படிங்க. அப்புறமா கேரக்டரிஸ்டிக்ஸ் படிங்க. அப்புறம் வேலிடிட்டினா என்ன? ரிலையபிலிட்டினா என்ன? அப்புறம் ஸ்கேல்ஸ்னா என்ன? அதெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா ஓரளவு புரியும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் படிச்சாதான் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். நீங்க இத எடுத்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் படிக்கணும்னா, என்பிசி படிக்கணும். நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ் அடுத்தது. அப்புறம் பாராமெட்ரிக் அண்ட் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவோம். அத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே. இது எல்லாம் ஸோ இதுவரைக்கும் இதுல இருக்க எல்லாமே கொஞ்சம் ரெக்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ இதுவே கம்ப்ளீட்டா எவ்ளோ ஷார்ட்டா குடுக்க முடியுமோ அப்படிதான் இருக்கு இதுலயே. ரைட்டா? இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இத இன்னொன்னு புரிஞ்சு படிக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட். புரியாம படிச்சா மார்க் எடுக்க முடியாது. புரிஞ்சு படிக்கணும். ரைட்டா? ஸோ மேம் நான் யுஜிசி படிக்கிறேன் மேம். நான் உட்காந்து கரெக்ட்டா டெடிகேட்டடா பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 முடிச்சாச்சு டீச்சிங் ஆப்டிட்யூட். அதுல எல்லாமே அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எம்சிக்யூஸ் கண்டிப்பா சிபிடி மோட் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிபிடி மோட் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு தெரியும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியாவே வரும். அத பண்ணாம எக்ஸாம்க்கு போனா ரொம்ப தடுமாறுவோம். ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் ஆப்டிட்யூட். இப்ப நான் எல்லாமே சொன்னேன். ரிசர்ச் ப்ராசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்கேல்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப கூட வேண்டாம். எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ. அப்ப ஹைப்போதசிஸ், கோரிலேஷன்னா என்ன? ரெக்ரெஷன்னா என்ன? இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு தான் இருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் ஏன்னா ஒரு ஒரு யூனிட் எடுத்தா இல்ல 5 கொஸ்டின்ஸ் வருது. இல்லையா? ஸோ 5 கொஸ்டின்ஸ் இந்த கான்செப்ட் ஓரளவு புரிஞ்சுச்சுன்னா, டீச்சிங் ஆப்டிட்யூட்லயும் எடுக்க முடியும். ரிசர்ச் ஆப்டிட்யூட்லயும் கண்டிப்பா எடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 5ல ஒரு 3 மார்க்காவது நம்ம எடுத்தே ஆகணும். நீங்க பேப்பர் 1 கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிட்டு பேப்பர் 2 மட்டும் மேஜர் பேப்பர ஃபோக்கஸ் பண்ணாலும் பாஸ் ஆறது கஷ்டம். ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ பேப்பர் 2ல 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஒரு 70 கொஸ்டின்ஸ் உங்களால பண்ண முடியுமா? மேக்ஸிமம். ஏன்னா எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா வராது. நெறைய ட்விஸ்ட் இருக்கும் அதுல. ஸோ 70 கொஸ்டின்ஸ் பண்ணாலும் நம்மகிட்ட 140 தான் கையில இருக்கும். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30 கொஸ்டின்ஸாவது எடுத்தா மட்டும் தான் நம்ம பேப்பர் 2 கிட்ட போவோம். அதுவும் கேட்டகரில பார்த்தா. இல்லையா? இன்னும் நம்ம ஜெனரல் கேட்டகரியா இருந்தா இன்னும் ஒரு 20 மார்க் கூட எடுக்க வேண்டியது இருக்கு. இதுதான் உண்மை. ஓகே. ஜெனரல் கேட்டகரியா இருந்தா கண்டிப்பா 190 இல்ல ஜேஆர்எஃப் எடுக்குறீங்கன்னா 200 எடுக்காம பாஸ் பண்றது கஷ்டம்.
ஓகே. கேட்டகரி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இப்ப எக்ஸாம் எழுதுறோம்னா, நான் என்னனாலும் 200 எடுக்க போறேன் மேம். 200க்கு எய்ம் பண்ணுங்க. கேட்டகரியே வேணாம். நம்ம எப்போ ரிசல்ட் போடுவோம்னு யோசிக்க கூட வேணாம். கண்டிப்பா கிளியர். 200 நம்ம எடுத்தோம்னா, நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ இத எய்ம் பண்ணோம்னா, இப்ப 200 எடுக்கணும்னா, நான் பேப்பர் 1க்கு அட்லீஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் பண்ணிட்டேன்னா, 50 மார்க் என் கையில வந்துரும். இல்லையா? மீதி ஒரு 150 மார்க்குக்கு தானே நம்ம ஓரளவு நம்ம பேப்பர் 2 வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ, அத யோசிச்சு கரெக்ட்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ஒதுக்கிக்கோங்க. உங்க கையில எழுதுங்க. கையில எழுதாம படிக்கிறது எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. நம்ம கையில எழுதி படிச்சா தான் ஞாபகம் இருக்கும். கரெக்ட்டா படிங்க. ரைட்டா? ஸோ இந்த எம்சிக்யூ பிராக்டிஸ் நம்ம ரெடியா தான் வச்சிருக்கோம். என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இன்னும் ஒரு தடவ பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட்டா எம்சிக்யூ பிராக்டிஸ் யூனிட்ஸ் 1 அண்ட் 2 நம்ம பண்ண போறோம். ரைட்டா? ஒரு 2 கொஸ்டின் வேணா பார்ப்போமா? இது யூனிட் 1. ஆ இங்க பாருங்க. எ வொர்க்கிங் ஹைப்போதசிஸ் இது எல்லாமே யுஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எ வொர்க்கிங் ஹைப்போதசிஸ் பத்தி நம்ம படிச்சோமா? ரிசர்ச் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லலாம். எ வொர்க்கிங் ஹைப்போதசிஸ் இஸ் எ ப்ரொவிஷனலி அக்செப்டட் ஹைப்போதசிஸ் ஃபார் ஃபர்தர் ரிசர்ச். நம்ம வொர்க்கிங் ஹைப்போதசிஸ் சொல்றோம். ஓகே. Provisionally, a working hypothesis, a tentative assumption made to draw out and test its logic. இது புரியுதா பாருங்க. A null hypothesisனா என்ன? null hypothesisனா என்ன? எந்த மாற்றமும் ஏற்படலைங்கிறது. அதுதான். So when there is no difference between the variable. இவ்வளவு ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் எந்த அவுட்கமும் ஏற்படுத்தலைன்னா அது null hypothesis. nullனா எதுவுமே பண்ணல. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் சாம்பிளிங் எரர் டிக்ரீசஸ் வித் இந்த டேர்ம் நான் சொல்லலை இல்லையா? சாம்பிளிங் எரர்னா சம்டைம்ஸ் நம்ம சாம்பிள் செலக்ட் பண்றோம் இல்லையா? அந்த எரர் இப்ப டிக்ரீஸ் ஆகுது. எப்ப டிக்ரீஸ் ஆகும்னா இன்க்ரீஸ் நிறைய பேர்கிட்ட எப்பயுமே நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண நமக்கு ஓரளவு ப்ராப்பருக்கு வரும் எப்பயுமே. நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும்போது தான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அட்லீஸ்ட் ப்ராப்பர் சாம்பிள் அது இருக்கணும். இப்ப 1000 பேருக்கு ஜெனரலைஸ் பண்ண போறத ஒரு 10 பேருக்கு மட்டும் நான் பண்ணேன்னா அது சாம்பிளிங் எரர். அது தப்பு. அது சரியா ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ரைட்டா? அதுதான் இங்க சொல்றது. சாம்பிளிங் எரர் டிக்ரீசஸ் வித் த இன்க்ரீஸ் இன் சாம்பிள் சைஸ். எப்பயுமே சாம்பிளிங் எரர் தப்பு பண்றோம் இது பண்ணாது. நெக்ஸ்ட் டு என்ஷூர் த அக்யூரசி ஆஃப் ரிசர்ச் த சாம்பிள் ஷுட் பி அக்யூரசினா அதோட வேலிடிட்டி செக் பண்றது. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன். கரெக்டான பாப்புலேஷன் ரெப்ரசன்ட் பண்றதா இருக்கணும். The question to ensure the accuracy of research. நம்ம தான் சில கொஸ்டின் படிச்சு புரிஞ்சுக்கணும். ரிசர்ச் வந்து ப்ராப்பரா நான் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த இப்ப நான் 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டிய ரிசர்ச்ச கொண்டு போய் நான் 15 to 20 இயர்ஸ்க்கு பண்ணேன்னா அக்யூரேட்டா இருக்குமா டேட்டா? தப்பாயிடும். அதுதான் இவங்க சொல்றாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பாப்புலேஷன். ரைட்டா? அடுத்தது a researcher can keep the sample size low. எப்ப வந்து சாம்பிள் சைஸ் லோ வச்சுக்கலாம்? if the population is homogeneous. ஏன்னா ஹோமோஜீனியஸ்னா ஒரே ஏஜ் குரூப் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதா அந்த சமயத்துல நம்ம கம்மியா வச்சுக்கலாம். அதான் ஹோமோஜீனியஸ் அர்த்தம். when the population is homogeneous it has similar traits இருக்கு. ஸோ நம்ம கம்மி சாம்பிள் வச்சாலே நமக்கு வந்துடும். ரைட்டா? அடுத்தது which of the following sources of data is not based on primary data collection? நான் சொன்னேன் இல்லையா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா சொல்லுவோம். பிரைமரினா நமக்கு உடனே கிடைக்கிறது உடனே கரெக்டான டீடைல்ஸ் இருக்கிறது பிரைமரி டேட்டா கலெக்ஷன்ல சேரும். யாருன்னா எழுதி வைக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் செகண்டரி டேட்டால போய் சேரும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் இன் இந்தியா அதெல்லாம் பிரைமரி டேட்டா. செகண்டரினா ஜஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. சென்சஸ் ஆஃப் இந்தியா, நேஷனல் சாம்பிள் சர்வே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ட்னா என்னது? ஒண்ணு பண்ணி அதுல இருந்து அப்ஸ்ட்ராக்ட் வருது இல்லையா? இப்போ ரிசர்ச் பண்ணாலும் அப்ஸ்ட்ராக்ட் எழுதுறோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்றோம். அந்த டேட்டா ஆல்ரெடி கலெக்டட் டேட்டால இருந்து வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். பிரைமரி டேட்டா கலெக்ஷன். வெயிட் நான் கரெக்ட். Which of the following sources of data is not based on primary data collection? Is not based on primary collection data. கிடையாதது எது இது? பிரைமரி டேட்டானாலே நம்ம டைரக்டா கலெக்ட் பண்றது பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டாங்கிறது மத்தவங்க கலெக்ட் பண்ணி வச்சு அதை அப்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ணதுல இருந்து பண்றது இது செகண்டரி டேட்டா. ரைட்டா? ஸோ அது டைரக்டா பண்றது சென்சஸ் இதெல்லாம் டைரக்டா பண்றது செகண்டரி டேட்டா. ரைட்? அப்ஸ்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுது. இது வந்து டீச்சிங்ல வர்றது. ஓகே. நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது எம்சிக்யூ பிராக்டிஸ் நம்ம யூனிட் 1 and 2க்கு மட்டும் நம்ம பண்ணுவோம். ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. இப்போ நான் கொடுத்ததும் யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். இப்போ ஜான் 2026ல
Which one of the following is not the role of higher education institutions for promoting inclusive practices? இது வேண்டாம் இப்போதைக்கு. இது research question. Quantitative research can be represented as a research strategy that இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ embodies a view of social reality as an external objective reality. இதுவே இந்த இடத்துல இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்தாலே நான் சொன்னேன் இல்லையா, ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் ஆல்ரெடி ஒன்று ப்ரூவன் ஆன விஷயம் தான் குவான்டிடேட்டிவ். ரைட்டா? இதுதான் பாசிட்டிவிசம் பேஸ்ல வர்றது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். பாசிட்டிவிசம்னா என்ன, ஆல்ரெடி ஒரு ரியாலிட்டி வந்து ப்ரூவன் ஆயிருக்கு, அதுதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு இங்க ஒன் தான். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இருக்கு, அதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எம்பசைஸ் ஆன் இண்டக்டிவ் அப்ரோச். இந்த இண்டக்டிவ் அப்ரோச் வந்தாலே அது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், இது கிடையாது. அடுத்தது as rejected the practices and norms of natural scientific method. கிடையவே கிடையாது. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் சயின்டிபிக் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ இதுவும் கிடையாது. embodies a view of social reality as the constantly shifting emergent property of individual's creation. இதுவும் அப்படியே qualitative research. Embodies a view of social reality as a constantly shifting emergent property of individual creation. Individual creation வந்தாலே இங்கே சப்ஜெக்டிவ் தானே, என்னோட பார்வைக்கு தானே. ஸோ இப்படிதான் வரும் யூஜிசி நெட் கொஸ்டின். இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்ணணும், அந்த கான்செப்டை உள்ள வாங்கி அந்த அந்த எம்சிக்யூ படிச்சு அதை புரிஞ்சாதான் வருது. இதுக்குதான் எம்சிக்யூ படிக்க சொல்றது. ரைட்டா? நம்ம சும்மாவே சொல்ல எம்சிக்யூ படிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், புரியும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது. இந்த இடத்துல பாருங்க, இது அசர்ஷன் அண்ட் இதுல கொடுத்துருக்காங்க. The term validity and invalidity apply only to deductive argument. In a deductive argument, conclusion follows from its premises with absolute necessity. இதுவும் நம்ம முன்னையே இது பண்ணும்போது நம்ம புரியுது. ஓகே, டிடக்டிவ் ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டா வரும். இந்த வேலிடிட்டி இன்வேலிடிட்டிங்கிறது டிடக்டிவ் ஆர்குமெண்ட்ல தான் வரும். இது ரெண்டுமே சரி. ஏன் இந்த டிடக்டிவ் ஆர்குமெண்ட் வந்து ஃபாலோஸ் ஃப்ரம் இட்ஸ் ப்ரிமைசஸ்ன்னு சொல்றோம்னா, டிடக்டிவ் எப்பயுமே ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். ப்ரூவனான ஒண்ணுத்துல இருந்து தானே போறதுனால இங்க அப்சல்யூட் நெசசிட்டி கண்டிப்பா இருக்கும். ஓகே, டிடக்டிவ் பொறுத்த வரைக்கும் வேலிட் இன்வேலிட்ன்றது நமக்கு இருக்கு ரிசர்ச்ல. ஸோ டிடக்டிவ்னா ஜென்ரல் டு ஸ்மால். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை நம்ம புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ரிசர்ச் ஆப்டிடியூட நல்லா படிங்க. நம்ம அடுத்தது நம்ம பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் நம்ம எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இதே மாதிரி அப்டேட்டடா எம்சிக்யூஸ் எது கேட்குறேன் அதெல்லாம் பண்ணுவோம். கூடவே நம்ம பேப்பர் 1 இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நான் படிக்கிறேன்னா நம்ம செல்ஃப் ஸ்டடி மோட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அதை கண்டிப்பா ஜாயின் பண்ணி இன்னும் படிங்க. அதையும் பாருங்க. கூடவே நம்ம யூடியூபையும் கொஞ்சம் அப்படியே ரெஃபர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பேப்பர் 1ல கொஞ்சம் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ கூடவே நம்ம பேப்பர் 2க்கும் நம்ம கோர்சஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூஜிசி நெட் பேப்பர் 2 நீங்க மேனேஜ்மெண்ட் எழுதினாலும் சரி, லா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எதுனாலும் நம்ம பேப்பர் 2க்கு நம்ம கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எஜுகேஷன் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ மற்ற எல்லா கோர்ஸுக்குமே மேனேஜ்மெண்ட், லா, இங்கிலீஷ், தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம இப்போ யூடியூப்ல கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல அட்லீஸ்ட் ஒரு 8 நாள் உங்களுக்கு கிளாஸ் ஃபவுண்டேஷன் பிளஸ் ஐ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பத்தின ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அந்த எல்லா மென்டர்ஸுமே யூஜிசி நெட் குவாலிஃபைட் மென்டர்ஸ் தான். ஸோ அதுவும் அப்டேட்டடா இப்போ முடிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் டைரக்ட் பண்றதுக்கு. ஃபேஸ் 2 நம்ம என்ன பண்ண போறோம், ஏப்ரல் 2ல இருந்து நம்மளோட எடுமாஸ்டர் ஆப்ல ஒரு 2 மந்த்ஸ் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ்னா நீங்க தாராளமா என்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்ல போயிட்டு நீங்க பணம் கட்டலாம். இதோட கிராஷ் கோர்ஸ் அமௌண்ட் 3000 rupees. இப்போ என்ரோல் பண்றவங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நீங்க கட்டுற ஒரு ஆஃபர் இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா இப்போ 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நீங்க கட்டலாம். பட் ஏப்ரல் 2ல இருந்து மேனேஜ்மெண்ட், லா, இங்கிலீஷ், தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம ஒரு 2 மந்த்ஸ் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பேப்பர் 1 நீங்க செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ல வாங்கி நீங்க அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுலயும் ஒரு கிளாஸஸ், நம்ம லைவ் ரிவிஷன் கிளாஸஸ், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கிளாஸஸ், வெறும் கோர்ஸ் என்ரோல் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் 1க்கும் கண்டிப்பா அதுவும் நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ நீங்க இதான் சேனலுக்கு புதுசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஈவன் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.